நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. நம்ம ராஜேஸ்வரி இருந்துன்னு எல்லாமே அவளே செய்கிறா. எனக்குன்னு முதல் மரியாதை எதுவுமே இல்லையா, அந்த கோயிலில் நான் தரங்கட்டு போயிட்டேன்னா இந்த கோயிலுக்காக 10 லட்சம் நான் டொனேஷன் தந்துக்கிறேன், தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அகங்காரமாக திமுறா பேசினு இருக்காங்க. இவங்க அகங்காரம் திமுறை எல்லாம் ஒழிக்கிறதுக்கு அங்கே இருந்த சாமியார் சிறப்பான ஒரு வேலை செஞ்சுருக்காரு. வேறு லெவல் ரேயோ நீ அப்படின்ற மாதிரி சிறப்பானவனி அப்படின்றது மாதிரி சிறப்பாக செஞ்சு விட்டார். என்ன பண்ணார் ஏது பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. தீச்சட்டி, அதாவது தீச்சட்டி தூக்கத்தை தான் கொடுத்துருக்காங்க. அம்மா இங்கே இருக்கிறதுலே முக்கியமானதே இதுதான். அந்த குலசங்கடா அவ்வளோவா முக்கியம் இல்லை. இங்கே ஒரு சட்டி இருக்குது, அதுவும் பூச்சட்டி. அந்த பூச்சட்டி யார் தூக்கின்னு போய் அம்மன் முன்னாடி நின்று அம்மனை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு தான் இங்கே இருக்கிறவங்க எல்லோரும், ஊருக்காரங்க எல்லாருமே மரியாதை அதிகமாக செலுத்துவாங்க. அப்படிப்பட்ட இதுக்கு 10 நாள் 15 நாள் விரதம் இருக்கணும், அதுக்குன்னு எல்லாமே இருக்குது. அப்படிப்பட்ட இதுக்கு உங்களை நாங்கள் ஃபஸ்ட்டு அனுப்புகிறோம், நீங்களே அந்த பூச்சட்டி எடுத்து போயிட்டு அம்மனுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம ராஜேஸ்வரன் மனசுக்குள்ள ஓஹோ நம்மளுக்குன்னு எவ்வளோ பார்த்தியாடியே மல்லியே, இதுதான் யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறது. பார்த்தல எப்படி எனக்கு தேடி வருதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு பேர் தேடி வந்தது மாதிரி இல்லை, நீங்களே வாண்டடாக வாங்கி கட்டின மாதிரி இருக்குது. உங்களுக்கு இப்போ புரியாது, கொஞ்ச நேரத்துக்கு புரியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் என்ன இவ புதுசாக பேசுகிறா, தினுசாக பேசுகிறா, ஒன்றும் புரியலையே, ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துலையும் இருக்காங்க. சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து ஸ்வீட்டாக க்யூட்டாக 2 வார்த்தை பேசிட்டாங்க. அப்படி என்னடா பேசுனாங்க எதிராக பேசுனாங்க, அப்படி என்ன தான் நடந்துச்சு எதிராக நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்தேன்னு மல்லி இதெல்லாம் வேணாம் அவங்ககிட்ட சொல்கிறேன், நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க, நான் அக்கா நான் வேணான்னு சொன்னேன், அப்போ கூட அவங்க கேட்கல, இந்த மரியாதை நான் தான் செய்வேன், எனக்கு அடுத்த மரியாதை இது, பொண்டாட்டி தான் எல்லாத்துக்கும் செய்யணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் என்னங்க சொல்லிட்டோம், உங்கள் அக்கா ஆசைப்பட்டாங்க, நெருப்பு சட்டியை தூக்கின்னு போனால் தான் புத்தி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் ராஜேஸ்வரி தெரியும், ரஞ்சிதத்துக்கு தெரிஞ்சு என்னது நெருப்பு சட்டியா, ஏய் பூச்சட்டி முன்னாடி சொன்னாங்க, பூச்சட்டின்னா இந்த ஊரில் எல்லாம் நெருப்பு சட்டி தான், நெருப்பை கையில் எடுக்கணும், எப்படின்னா பண்ண போகிறான்னு சொல்லிட்டு இல்லை, அவங்களே வாண்டடாக தேடி இருந்தானே, சரி எடுக்கட்டும் ராஜம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க, காலை தடிக்க விட்றாங்க, கீழே விழுறாங்க. உடனே கண்ணை முன்னு ஒரு பக்கம் நின்று சாமியை கும்பிட்டு கையை நீட்டுமா கண்ணை முன்னே அப்படின்றாங்க. கையை நீட்டணும், கையில் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சூடு இல்லை, ஐயா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறக்கு அப்படியே நடந்துக்கிறாங்க. கண்ணை திறந்து கீழே பார்த்தா நெருப்பு, கையில் பார்த்தா நெருப்பு. ஆடா போடா பருப்பு, என் நிலைமை இப்படி மாற்றி விட்டிங்களாடா, இப்போ என்னடா நான் பண்ணுவேன் ஏதுடா பண்ணுவேன், எனக்குன்னு ஏன்டா இந்த சோகம் வேதனை அப்படின்னு சொல்லிட்டு கூணி குறுகி போய் நின்று இருக்காங்க. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது ஏதாவது நடக்க போகுது, இந்த பிரச்சனையெல்லாம் சுமூகமாக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒரு காலம்னு ஒன்று இருக்குங்க, அதை பொறுத்து தான் எல்லாமே அமையும். பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது எதெல்லாம் நடக்க போகுதுன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜேஸ்வரியர் கையில் எடுத்து என்னால் முடியாது அம்மா அந்த மாதிரி இறக்கி வச்சிட்டிங்க, சாமி குத்தத்துக்கு ஆளாக இருவீங்க, அதுக்கப்புறம் சாமி உங்களை சும்மா விடாது, சாமியோட அருளே உங்களுக்கு கிடைக்காது, இங்கே கேட்க எல்லாரும் தண்டிக்கப்படுவாங்க சாமி குத்தத்துக்கு ஆளாக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் கையில் அப்படியே கையெல்லாம் அப்படியே அதிர்ந்து ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், சுடுது ஒரு பக்கம், அப்படியே தீச்சட்டை போய் வச்சுட்டு கீழே உட்காந்து அல்றாங்க ஒரு பக்கம். ஐயோ என்னை இப்படி மாட்டி விட்டாலேன்னு. உடனே நம்ம விஜய் என்னக்கா அவங்க மாட்டி விட்டா, நீங்களே தானே வாண்டடாக கேட்டு வாங்கினீங்க, நீங்கள் கேட்டு வாங்கிட்டு சும்மா மல்லி மேலேயே பழி போட்டுன்னு இருக்கீங்க, நானும் பார்த்துன்னு இருக்கேன், எதுக்கு எடுத்தாலும் மல்லின்னு மல்லி மேலேயே பழி போட்டுன்னு இருக்கீங்க, நீங்கள் பண்ண தப்புக்கெல்லாம் மல்லி எதுவும் பண்ண முடியாது, சும்மா மல்லின்னு ஒரு டைம் எழுதிங்க அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது, இந்த பிரச்சனை சுமூகம் ஆகாதான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு நேரம்னு ஒன்று இருக்குங்க, அதை பொறுத்து எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கையோடு இருக்கேன். அதுபோல் நீங்களும் நம்பிக்கையோடு இருங்க, எல்லாமே சால்வ் ஆகுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சால்வ் ஆகும். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க இருந்து என்ன ராஜேஸ்வரத்தை நல்லா இருந்துச்சா, சூடு பத்தலையா, இன்னும் கொஞ்சம் சூடு போசோட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடியே என்ன என்னை பார்த்தா எப்படி தருது, எல்லோரும் என்னை வச்சே செய்கிறீங்க, உங்களை எல்லோரும் ஒரு நாளைக்கு வச்சு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலன்னு இருக்குல்ல, அதை பொறுத்து எல்லாமே மாறி வேறு அமையும், அப்போ எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பின்னு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது கண்டிப்பாக நடக்குமா நடக்காதா அப்படின்ற விஷயங்களை எல்லாமே நீங்கள் 1 by 1 தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளான விஷயம். அப்படி என்னடா பண்ணணும் எதிராக பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.